ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய போர் தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 35 நாளை தாண்டி இன்னைக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த போர் சூழ்நிலையால நமக்கு அத்தியாவசிய தேவையா இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டரா இருக்கட்டும், பெட்ரோல் டீசலா இருக்கட்டும், மிகப்பெரிய தட்டுப்பாடை எதிர்நோக்கி போய்கிட்டே இருக்கு. சிலிண்டர் பயன்பாடு அதிகமா இருந்தாலும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை மிக கஷ்டமான சூழ்நிலையா உருவாக்கியிருக்காங்க. இன்னமும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் நீர் இணையை திறக்காதனால இன்னும் பல அத்தியாவசிய தேவைப் பொருட்களுடைய தட்டுப்பாடு அதிகமாகக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல தொழில்முறையா உபயோகிக்கக்கூடிய பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், அதனுடைய விலைகளும் நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே வருது. நேற்றுல இருந்து இன்னைக்கு 25% உயர்ந்திருக்கு தொழில்முறையா உபயோகிக்கக்கூடிய டீசலுடைய விலை. இதே நேரத்துல ஈரானும் அமெரிக்காவும் போரை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இன்னைக்கு ஈரான் அமெரிக்கா மேல காட்டிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்காவோட நிலையில இருக்கக்கூடிய துபாயில இருக்கக்கூடிய அமெரிக்க கம்பெனிகள், கார்பரேட் கம்பெனிகள், ஆப்பிளா இருக்கட்டும், சிஸ்கோ, ஹெச்பி, இன்டெல், ஆரக்கிள், இன்னும் டெஸ்லா, இந்த மாதிரியான எல்லா அமெரிக்க கம்பெனிகளையும், துபாயில இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளையும் நாங்க தாக்குவோம் சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. துபாயில இருக்கிற அமேசான் சென்டர் ஆல்ரெடி தாக்கியிருக்காங்க. அதே மாதிரி துபாயில இருக்கக்கூடிய ஆரக்கிளோட டேட்டா சென்டரையும் தாக்கியிருக்காங்க ஈரான். இது மாதிரியான சூழ்நிலை இன்னும் உருவாகும் போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உலக அளவுல ஏற்படுத்தும். ஆனா அமெரிக்கா இன்னமும் ஈரான் சரணடையன்னு சொல்லி அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்காங்க. இது உங்களுக்கு எந்த விதத்துல பாதிக்கும் சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதே நேரத்துல உங்களுக்கு தேவையான அடிப்படைகள் எல்லாமே கிடைக்குதான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இணைஞ்சிருப்போம். அடுத்த வீடியோல அடுத்து இன்னும் போர் இந்த மாதிரி போயிட்டு சொல்லி பார்க்கலாம்.